ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டார் கேமன். இங்கே நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் ரோப்ளாக்ஸில் ஐக்யூ கேம் இருக்குல்ல, நம்மளுக்கு எவ்வளோ தான் ஐக்யூ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அந்த கேம் விளையாட போகிறோம். சரி வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இந்த ஐக்யூ டெஸ்ட் கேம் எப்படி இருக்குது பொறுத்து இல்லை, நான் வின் பண்ணுவேன். என் மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால் நான் உள்ளே போகிறேன். உள்ளே போயாச்சா? இன்னும் பிளாக் ஆயிடுச்சு. ஹலோ மிஸ்டர், ஓப்பன் பண்ணுங்கள். யாரா இது? ஹலோ சார், என்னை யாரும் கத்திட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாம் அவங்க பேர்? சாம் சார், என்னை யாரும் கடத்திட்டு வந்துட்டாங்க சார். நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஐக்யூ டெஸ்ட் என்னமோ சொல்லிட்டு கடத்திட்டு வந்துட்டாங்க சார். என்ன சார், எங்கே சார் இருக்கேன் நான்? தம்பி, நீ ஒன்றும் பயப்படாத, சேஃபான இடத்துல தான் இருக்க, கவலையே படாத. உனக்கு மூளையே இல்லைன்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டு சொன்னான். அதனால தான் உன் ஃப்ரெண்டு வந்து இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் உன்னை. நான் எப்படி கூப்பிட்டு வந்து விட்டு போனான்னு தெரில, ஆனால் அவன் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு எனக்கு மூளை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு என்னெல்லாம் செக் பண்ண சொன்னான். அதனால் நான் உனக்கு சில ஐக்யூ டெஸ்ட்டாக வைப்பேன். அதில் நீ மொத்தமாக ஜெயிச்சிட்டினா உனக்கு மூளை இருக்குன்னு அர்த்தம். சரி வா, கேமுக்குள்ளே போகலாம். ஓ, என் ஃப்ரெண்டு தான் என்னை வந்து விட்டு போனானா? சரி, நான் அவனை வெளில போய் பார்த்துக்கிறேன். எனக்கு மூளை இல்லைன்னு சொல்லி வச்சுருக்கானா? இந்த எல்லா கேம்லேயும் நான் ஜெயிச்சுட்டு மூளை இருக்குன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறேன். இதுனா சார் சைடில் 4 இருக்குது. தம்பி, கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 4த்தில் நீ ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ண. சரி சார், நான் 4 ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிடுறேன். எப்போவுமே நம்ம ரெண்டு தான் செலக்ட் பண்ணுவோம். இந்த வாட்டி நம்ம க்ரீன் செலக்ட் பண்ணலாம். க்ரீன் இந்த வாட்டி எப்படி லக் இருக்குதுன்னு தெரியல. சரி, நம்ம க்ரீன் எடுக்கலாம். டச் பண்ணுறான், க்ரீன் எடுத்தாச்சு. ஓகே சார், நான் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவேன் எனக்கு மூளை இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீ உன் ஃப்ரெண்டுக்கு மூளை இருக்குதுன்னு சொன்னது தான் நீ எல்லாமே ஜெயிச்சுட்டு சொல்லு. அதுக்கு முன்னாடி ரூல்ஸாக சொல்லிடுறேன். இந்த பாரு, அங்கே வந்து நீ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட்டு போனீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு டோர் இருக்கும். அந்த டோருக்குள்ளே போனீங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆகிடும். நிறைய லெவல்ஸ் இருக்குது, 200+ லெவல்ஸ் இருக்குது. நீ அதை ஜெயிச்சுட்டு உன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் எனக்கு மூளை இருக்குடா அப்போ சொல்லிக்கோ. இப்போ சொல்லி சீன் போடாது, ஓகேவா? சரிங்க சார், என்னை அசிங்கப்பட்டாருங்க சார் வியூவர்ஸ் முன்னாடி. நான் வேணா பாருங்கள், ஜெயிச்சுட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு எனக்கு மூளை இருக்குடா சொல்லுவேன், உங்ககிட்டயும் சொல்லுவேன். சரி, ஃபஸ்ட்டு ஜெயிச்சுட்டு வா, ஓகேவா? இன்னும் 10 செகண்ட்ஸில் அந்த டோர் திறந்துடும். போயிட்டு வா, உள்ளே போயிட்டு ஜெயிக்கிறியா தோக்குறியான்னு கடைசியில் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய். பார்க்கலாம் சார், ஜெயிக்கிறேன் நான் தோக்குறான்னு சொல்லிட்டு. சரி, அவர் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட்டு போக சொன்னார். லெஃப்ட்டுனா இந்த ரூம் தான். வேறு எவ்வளோ போயின்னுக்குறான். லெஃப்ட்டு போயாச்சு, உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. கில்லுன்னு கொடுத்தா ரோப்ளாக்ஸ் இருக்காங்க. வேணாம்ப்பா, உள்ளே போயாச்சு. இன்னும் ஐக்யூ லோ ஐக்யூன்னு போட்டிருக்கு. இந்த பட்டன் கிடையாதா? ஓ, வின் ஆகிட்டேனா? என்ன பண்ணணும் இதில்? பட்டன் அமுங்கணும் போல், அவ்வளோதான் போல். உள்ளே போனால் என்னாச்சு? ஓகே, ஃபஸ்ட் லெவல் முடிஞ்சிச்சு. செகண்ட் லெவல் போயாச்சு. செகண்ட் லெவல் பட்டன் தான் அமுக்குறது இந்த கேம் போல். இவ்வளோ ஈஸியாக இருக்குது. நடுவில் தான் பட்டன் இருக்குது, அமுக்கியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ஐக்யூ ப்ளஸ் ஆகிட்டு பாருங்க. ரைட் சைடில் ஆளுன்னு கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், பிரைன் மாதிரி. ஐக்யூ 2 இருக்குது நமக்கு. இப்போ லேசர் தாண்டி போயிடுமா? பட்டன் எங்கே? ஜம்ப் பண்ணுறா. 3, 2, 1 ஜம்ப் பண்ணால் கரெக்டாக பண்ணாச்சா? இன்னும் ஒரே ஒரு ஜம்ப், இன்னும் ஒரே ஒரு ஜம்ப். வந்தாலே போதுமா? ஓகே, உள்ளே போயாச்சு. தேர்ட் லெவல் போயாச்சு. தேர்ட் லெவலாக 4th லெவல் அதுக்குள்ளே மறந்துட்டேன் பாருங்கள். என் ஐக்யூ டெஸ்ட் இதுலேயே தெரியுது. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை கிளிக் பண்ணலாமா? கிளிக் பண்ணால் இவ்வளோதானா? என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்குது? இப்படிதான் இருந்தால் நான் ஜெயிச்சிட்டா அவ்வளோதான் போயின்னே இருப்பேன். என் ஃப்ரெண்டுக்கு போயிட்டு சொல்லுவேன், ஏய் எனக்கு மூளை இருக்குடா அப்படின்னு சொல்லுவேன் பாருங்கள், கூடிய சீக்கிரமே. இது என்ன மேஸ் கேமா? இப்படி போனால் 5 முட்டு சந்து, இப்படி போனால் லெஃப்ட்டு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு வந்துட்டு ஃப்ளூக்கில் வந்துட்டு பாருங்க காய்ஸ். வின் பண்ணிட்டோம் நம்ம. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், அது ஷேர் பண்ணிடுங்க காய்ஸ். நான் மாற்றி சொன்னாலும், ஆனால் நீங்கள் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, மாற்றி பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் ரெண்டுமே பண்ணிடுங்க. இது என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? ஐயோ, படிக்கிறதுக்குள்ளே அவன் போயிட்டானே. பாஸ்வேர்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? ஓகே, எங்கே இருக்குது பாஸ்வேர்டு? தோவே இருக்குது. 5921 5921 ஓகே, போட்டாச்சு. அடுத்தது நம்ம எத்தனை லெவலு? 6th லெவல் முடிச்சாச்சு. இப்போ 7th லெவலுக்கு வந்திருக்கோம். இது எப்படி ஒரே ஒரு ஓட்டம் மட்டும் முன்னாடி இருக்குது? எப்படி போகிறது? இப்படி திரும்பி போடலாம். போயிடலாம். அவ்வளோதான், வந்தாச்சு. கூடிய சீக்கிரம் நிறைய கேம்ஸ்லாம் இந்த சேனலில் வரும். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
பெல் ஐக்கானை ஆலில் வச்சுருங்க. ஏன்னா நான் போடுற வீடியோஸாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரணும்ல, அதனால பெல் ஐக்கானை ஆலில் வச்சுருங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இது என்ன பார்க்க ஒரு லேசரா? ஓ, கீழே லேசர் இருக்குது, அது தப்பிச்சு கீழே போனோம் போல். கீழே போனால் எப்படி மேலே வருது அது தெரியல. ஐயோ ஜஸ்ட் மிஸ்டோ. ஐயோ இப்படி லெஃப்ட்டு 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 நடு 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 நடு. ஐயோ கரெக்டாக வந்தேனே. கிளிச்சுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். நான் கரெக்டாக தான் வந்தேன். இப்படி லெஃப்ட்டு ரைட்டு ஐயோ காண்டு எத்தனை நீங்கள் சரி சரி நான் முடிச்சிடலாம். இந்த வாட்டி நான் வின் பண்ணேன். இந்த வாட்டி நான் வின் பண்ணால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நான் இந்த வாட்டி வின் பண்ணேன்னா லைக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நான் வின் பண்ணிட்டேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க காய்ஸ். நீங்கள் ஒரு லைக்கு கொடுத்தாலே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. முடிச்சாச்சே. ஐயோ இப்போ கீழே வந்தேன் நான். இப்போ நான் ஒன்றுமே அவ்வளோ லேசரில். ஓ, நான் வின் பண்ணிட்டேன். அதனாலயா கீழே டெலிபோர்ட்டர் இருக்குது. ஓகே, நம்ம அடுத்த லெவல் போகலாம். 9th லெவல் போயாச்சு. 9th லெவலில் என்ட்ரி ஆகணும். எப்படி இருக்குது? என்னது இது? 1 1 2 2 3 3 3 4 4 வரும். அப்போது கரெக்டாக வந்தாச்சு. ஓகே, நம்ம 9th லெவலும் முடிச்சாச்சு. இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நம்ம 10th லெவல் போகலாம். 10th லெவல் மேலே இருங்க. மேலே வந்தாச்சா? சரி, 10th லெவல் போயாச்சு. இது என்ன ஒன்றும் புரியலையே. என்ன கலராக இருக்குது? ஓ, இங்கேயும் கலரு அங்கேயும் கலரு. இப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சி போடணும் போல். ஃபஸ்ட்டு வந்து 5 தான் ஒரே மாதிரி இது. அடுத்தது 3 இல்லை 7 அடுத்து 2 அடுத்தது 0வா? கரெக்டாக பண்ணியாச்சு. அங்கே பாருங்கள், நான் பிலோ ஐக்யூ வந்துட்டேன். பிலோ ஆவரேஜ் வந்துட்டேன். பிலோ ஆவரேஜ்னால் நம்ம லோவில் இருந்தோம், இப்போ பிலோ ஆவரேஜ் வந்திருக்கோம். பரவாயில்ல, முன்னோட முன்னேற்றமாக வந்திருக்கும். ரோப்ளாக்ஸில் வேறு ஏதாச்சும் கேம்ஸ் வேணுனாலும் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் கிரானி மைண்ட் கிராஃப்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. என்ன கேம்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கேம் மறக்காமல் அடுத்த வீடியோவே போட்டுடுறேன், ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு மைண்ட் கிராஃப்ட் லெட்டருக்கு ஐயோ அது யார் வாயில் நடைய மாட்டேங்குது வாய்ஸ். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கரெக்டாக அது வேணும்னாலும், எந்த கேம்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கேம் இருந்தாலும் நான் உங்களுக்கு போடுறேன். மொபைலில் விளையாடுற கேமாக சொல்லுங்கள் காய்ஸ். என்கிட்ட பிசி தான் இல்லை. பிசி கேம்ஸாக என்னால் விளையாட முடியாது. மொபைலில் விளையாடுற கேம்ஸாக சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு மறக்காமல் வீடியோ போட்டுருவேன். சண்டே வீடியோ வந்துடும். இப்போ லாங் வீடியோ இல்லைன்னா டெய்லி கூட வரலாம். அது என்னோடய ஃப்ரீ டைம் பொறுத்து பார்க்கலாம். நான் எத்தனை வீடியோ தான் போடுறேன் இந்த வீக்கில். நம்ம பேசின கேப்பில் நம்ம 12th லெவலே வந்தாச்சு. இது என்னது? அதே மாதிரி தான் புஷ் பண்ணோம் போல். அதை ஃபஸ்ட்டு புஷ் பண்ணிடலாம். தூரத்தில் சீக்கிட்ட இல்லை ஜம்ப்புலாம் பண்ண முடியுமே. அங்கே தான் ஜம்ப் பண்ணி இல்லாமல் நாங்கள் ஜம்ப்பு பட்டனே காணோம். எடுத்துட்டாங்க போல இதில் ஜம்ப்பு பட்டனு. சரி, நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்து அங்கே கேப் இருக்குல்ல அங்கே வச்சிடலாம். அங்கே வச்சுட்டா தான் நம்ம மேலே ஏறும்போதும் அப்போ கீழே விழுவுமே. அப்போ இன்னொரு பாக்ஸும் எடுத்து வைக்கணும் போல். இன்னொரு பாக்ஸை எடுத்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போடணும். இருங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, நான் பண்ணியே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் எடுத்து இங்கே வச்சாச்சா? இப்போ அந்த பாக்ஸ் எங்கே பண்ணால் ஒழுங்காக வச்சாச்சு. அந்த பாக்ஸை மெதுவாக நவுத்திட்டு, ரொம்ப நேரம் ஆச்சு அதனால நான் ஸ்பீட் பண்ணிட்டேன். மெதுவாக நவுத்திட்டு இது மேலே போட்டு மேலே எழுதி பட்டன் அப்படின்னா முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நான் சொல்ல வந்தேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா பார்த்து கற்றுக்கோங்க. அடுத்து நம்ம 13th லெவல் வந்தாச்சு. 13th லெவல். ஓ, இன்னும் மறைஞ்சிச்சு. ஜம்ப் பண்ணி போயிடலாமே. இதுலேயும் ஜம்ப்பு கிடையாதா? எனக்குன்னே வருது பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தாலும் வரல. நான் மெதுவாகவே நடந்து போயிடுறேன். வாங்க. பார்த்தாச்சு. இப்படி போயிட்டு இப்படி கொஞ்சம் தூரம் போகிறான். ஐயோ, இப்போ நான் ஞாபகம் வச்சேன். ஸ்ட்ரெயிட்டு ரைட் எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டு ஸ்ட்ரெயிட்டு ரைட்டு ஸ்ட்ரெயிட் லாஸ்ட்டுக்கு போடா. அப்படியே இந்த லாஸ்ட்டுக்கு போடா. லாஸ்ட் போ. அந்த லாஸ்ட் வரைக்கும் போடா. லாஸ்ட்டில் கேப் இருக்குது பார்த்துடா. நின்று சரி போயாச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்துடுறோம். லெஃப்ட் எடுத்துகிட்டு இன்னொரு லெஃப்ட்டு ரைட் எது ஸ்ட்ரெயிட்டாக போடா. மறக்காம பார்த்து போடா. ரைட்டு ஸ்ட்ரெயிட்டு லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போடா. இப்போது லாஸ்ட்டில் கேப் இருக்குது அதனால் கொஞ்சம் தூரத்தில் நின்றுது. ஓகே, ரைட் எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம். ஸ்ட்ரெயிட்ரா, ஒரே ஸ்ட்ரெயிட்ரா. லாஸ்ட்டில் போய் நில்றா. என்ன பயப்படுற? ஓகே, வந்தாச்சு. வந்தாச்சு. அவ்வளோதான். 14th லெவல் முடிச்சாச்சு. 15th லெவல் போகலாம். இதில் 200+ லெவல்ஸ் இருக்குது சொன்னாங்க. நான் எப்போ முடிக்க 200? இந்த வீடியோவில் வேணால் 50 ட்ரை பண்ணுறேன். இது என்னது 5x ஸ்பீடராக போட பாருங்கள். ஆனாலும் ரொம்ப நேரம் ஆச்சு. ஃபோனில் விளையாடுறது கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்குது இந்த லெவல் மட்டும்.
எப்படியோ வந்தாச்சு 15th லெவல். நான் இதில் ஒரு 50 லெவல் போட ட்ரை பண்ணுறேன். அது கம்மியாக இருந்தாலும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா 200+ லெவல்ஸாக ஒரே வீடியோவில் தான் எப்படி போட முடியும். அதனால ஒரு 50 இல்லை 40 போடுறேன். இதில் எத்தனை அந்த சிலிண்டர் அந்த பர்பிள் கலர் சிலிண்டர் இருக்குது கேட்டிருக்காங்க. 1 2 3 1 2 3 4 5 6 இருக்குது. 6 இருக்குது. 6 தப்பா? 6 இருக்குது. 1 2 3 4 5 6 இருக்குது. மேலே இருக்குது 7. மேலே ஒன்று இருக்குது 7 இருக்குது. இங்கே ஏதாச்சும் மூலையில் வச்சுருக்காங்களா? வச்சுருக்காங்க பாருங்க. ஏண்டா இவ்வளோ ஈஸியாக வச்சேன்னா கண்டுபிடிக்காமல் இருப்பானாடா? அவ்வளோதான். 8 இருக்குதா? ஆமாம் 8 இருக்குது. அவ்வளோதான்டா. வேறு வச்சுருக்கா பார்க்கலாம் எடுங்க. சுற்றி 8 இருக்குது. கரெக்டாக? கரெக்ட். ஓகே 8. அடுத்து நம்ம எத்தனை லெவல் போகிறோம்? 17th லெவலுக்கு வந்திருக்கோம். 17th லெவல் என்னது? ஓ மேஸா? இது ஈஸி தான். லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு, லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு, ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு, என்ன போயினே இருக்குது. லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வந்தாச்சு. அவ்வளோதானா? இவ்வளோ ஈஸியாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. இந்த மாதிரி கொடுக்க மாட்டானுங்களே. சரி போவோம். இது என்ன கேமு? என்ன பாக்ஸ் இருக்குது, அதே மாதிரி புஷ் பண்ணணுமோ? அங்கே என்ன இருக்குது? ஓ மேலே பட்டன் இருக்கா? இது வச்சு தான் மேலே ஏறி பட்டன் அமுகணும் போல். அப்படினால இந்த டோர் திறந்து நான் அடுத்த லெவலில் போகணும். தள்ளு 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 எப்படியாச்சும் தள்ளுறா? தள்ளியாச்சு. பட்டன் போய் அமுக்கியாச்சு. அவ்வளோதான், வின் பண்ணியாச்சு. என்ன இங்கே ஒரு இருக்குது? அதை எடுத்துகிட்டு வரணுமா இங்கே? ஐயோ நான் அங்கேயும் வச்சுட்டு. ஓ இது அமுக்குனா அது ஓப்பன் ஆகுது. அதுக்குயா அதை எடுத்துகிட்டு வரணுமா? அதாவது மூணில் லாக் பண்ணிட்டேன். எப்படியாச்சும் வாடா வாடா வாடா. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். வருதா இல்லையான்னு. இன்னும் கொஞ்சம் 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 வந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து எல்லோ கலர் பட்டன். ஐயோ இதாச்சு. அப்பா வந்தாச்சு. ஓகே இப்போ எத்தனாவது லெவல்? நம்ம 19 லெவலில் வந்து நிற்கிறோம். 18 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம். 19 லெவலில் இருக்குது. ஆட் ஆல் நம்பர் ஆஃப் தி ஃப்ளோர் ஆஃப் தி கோடு. இந்த நம்பர் எல்லாமே ஆட் பண்ணால் ஆன்சர் கோடு வருமா? 1 2 3 4 5 6 இருங்க. 1 2 3 4 5 6 4 7 7 10 11 12 13 14 15 16 17 இருக்குது டோட்டலாக ஆட் பண்ணி பார்த்தா. கரெக்டாக 17 பீப்புளாக 1 7. ஓகே கரெக்ட். என்னோட மேக்ஸு தப்பாக போகுமா? அடுத்து எத்தனாவது? 20th லெவல் வந்தாச்சா? இப்போ தான் 20th லெவலே வருமா? நான் எங்கே 200 போகிறது? ஏன்னா இங்கிலீஷ் கோடு கொடுக்குறாங்க. 3309 ஸ்கீன் அப்சைட் டவுனா? 3309 இப்படி பார்த்தா 6033 அதான் வருது. இப்படி பார்த்தா போடலாம். 6 இல்லை, அது 9 மாதிரி. 6033 தப்பு. அப்போ என்னது? 3309 சரி 3309 போடலாமா? 3309 3309 அதான் 9. ஓகே 9 போட்டாச்சு. அதுவும் தப்பா? 3306 ஓ 9 3 போட்டால் 6. ஓகே 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 புரிந்தது. நம்ம 20 IQ லெவல் வந்தாச்சு. இல்லைன்னா இந்த பாக்ஸ் என்னன்னா வேரிசிட்டி கோடு எங்கேன்னு கேட்குறாங்களா? இங்கே தான் எங்கேயாச்சும் செவத்தில் ஒட்டினுக்கிறோம். இங்கேயும் இல்லை. மேலே இதெல்லாம் அங்கே இல்லை. அதில் என்ன அங்கேயும் இல்லை. இது மேலே எங்கே வச்சுருக்காங்க? லைட்டு மேலே இல்லையே. அந்த செவுத்து சைடில் இல்லை, எங்கேயுமே இல்லை. எங்கே தான் இருக்குது அப்போ கோடு? இந்த லெவல் மட்டும் கஷ்டமாக இருக்குது. எல்லா லெவலும் ஈஸியாக இருக்குது. நான் ஈஸி சொல்லிட்டு இருந்தேன். இந்த லெவல் கஷ்டமாக இருக்குது வேறு. நான் எப்படி முடிக்க போகிறேன்? வேறு இருங்க வெயிட் பின்னாடி கோடு இந்த மாதிரி இருந்துச்சு. 2299. ஓகே எங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? கோட 2299 போட்டாச்சு. 21 லெவலில் முடிச்சாச்சு. 22 லெவலில் போயாச்சு. சரி ஓகே கைஸ், இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. சரி நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம. ஓகே பாய் பாய். உங்களுடன் விடை பெறுவது. ஐயோ எனக்கு யாரும் சொல்ல வரல. சரி நம்ம எப்பயோ போல் சொல்லிடலாம். பாய் பாய் காய்ஸ். பாய் 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 பாய்.